ஒரே வெட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நம்ம கிட்ட வெரைட்டி ஆஃப் பிளவுசஸ் இருக்கு, பட் அதை வந்து எப்படி ஸ்டைல் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. பேட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா மல்டி கலர்ட் பனாரசி ப்ரோகேட்ஸ் வருது. அதில் ஒரு ப்ளவுஸ் இருந்தால் போதும், நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ட் சில்க் சாரீஸோட பேர் பண்ணலாம். ரீசெண்ட் டைம்ஸில் நயன்தாரா, ட்ரிஷா, இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன் கீர்த்தி சுரேஷ், இவங்க எல்லாருமே வந்து டார்க் க்ரீன், பாட்டில் க்ரீன் ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் மரூன். ஸோ இந்த 4 கலர்ஸ் இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் பேர் பண்ணிடலாம். பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இல்லை? பேஸ்டல் கலர்ஸ் வந்து மார்னிங்ஸில் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ளவுசஸ் வந்து வியர் பண்ணலாம் நம்ம? இப்போ இந்த விஸ்வாசம் மூவியில் நயன்தாரா மேம் போட்ட மாதிரி போட் நெக் ப்ளவுசஸ். ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது அண்டர்ஆர்ம் கிட்ட வந்து ஒரு லூஸ் வரும், அந்த ஒரு ஃபிட்டிங் இருக்காது, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்? ஸோ அது ஒரு டயக்னல் ஸ்டிச் மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அது பண்ணி கொடுத்துட்டோன்னா. ஸோ இப்போ வந்து கரண்ட்ல நம்ம மக்கள் வந்து இந்த ப்ளவுஸ் தான் அங்கே நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ப்ளவுசஸ்? ஸோ இந்த ப்ளவுஸ் தான் இப்போ கரண்ட்லி ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங். ஏன்னா இது நயன்தாரா மேமோட ஃபேவரட் வார்ட்ரோப் சாய்ஸ். இது வந்து சர்ப்ரைசிங்லி ப்ளஸ் சைஸில் தான் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. டிஃப்ரெண்ட் சைஸ் ப்ளவுசஸ்க்கு டிஃப்ரெண்ட் சைஸ் பேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது கண்டெயின் ஆகிடும். ப்ளஸ் சைஸுக்கு வந்து நான் பேடட் போகிறது தான். ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பிரீத்தி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி நான் உங்களோட பேஜ் பார்த்தேன், மதுரம் ரொம்பவே யூனிக்காக இருந்தது. ரெடிமேட் பிளவுசஸ் வச்சு இவ்வளோ நம்மளுக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். நம்ம கிட்ட வெரைட்டி ஆஃப் பிளவுசஸ் இருக்கு, பட் அதை வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு ஸ்லீவ்லெஸ்னா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம். ப்ளஸ் பேடட், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ஜென்ரலி என்னோட கஸ்டமர்ஸோட டீல் பண்ணும்போது ஐ ரியலைஸ்ட். ஸோ ஐ தாட் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி ஸ்டைல் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ளவுசஸ் அந்தந்த பாடி டைப்க்கு சூட் ஆகும், சாரி ஸ்கின் டைப்க்கு சூட் ஆகும், அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட் அண்ட் யா இட்ஸ் பிக்ட் அப் ரியலி வெல். ரெடிமேட் பிளவுசஸாக இருந்தாலுமே எக்ஸல்னு ஒரு சைஸ் இருந்தா, பட் ஆனால் அவங்களுக்கு வியர் பண்ணும்போது அது டபுள் எக்ஸல் தான் அவங்களுக்கு போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை எப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறீங்க? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுசஸில் வந்து ஒரு சைஸ் தான் இருக்கும், மெஜாரிட்டி ஒரு சைஸ் தான் இருக்கும். அது ஆல்ட்ரபிள்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை சின்ன சைஸ் வேணும்னா பிடிச்சிக்கணும், பெரிய சைஸ் வேணும்னா பிரித்து விடுற மாதிரி இருக்கும் அலவன்சஸ் பேஸ் பண்ணி. பட் நம்மக்கிட்ட வந்து எவ்ரி சைஸில் இருக்குது. ஸோ 32 to 42 we have blouses in all this different sizes. ஸோ எந்த பஸ் சைஸ் சொன்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஆர் யூ கேன் கம் அண்ட் ட்ரை as well. அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் மினிட் வெட்டிங் ஆர் ஏதாவது பார்ட்டி பிளான்ஸ் இருந்தாலோ, இல்லைன்னா ஒர்க்கிங் விமன் கிட்ட நான் பார்க்குறேன், தே டோன்ட் ஹாவ் டைம் போய் தைக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ரிசீவ்ட் வெரி வெல் பை ஒர்க்கிங் விமன் மோர் தென் எனிபடி எல்ஸ். இப்போ வந்து நம்மளோட மக்கள் எல்லாமே கரண்டாக என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஆலியா பட் அவங்களோட வெட்டிங்கில் போட்டிருந்தாங்களா அந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வேணும், நயன்தாரா அவங்களோட வெட்டிங்கில் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வேணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது? நம்ம கிட்ட இருக்கிற ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசைனர் வேர் கிடையாது. வி டூ லைக் பார்ட்டி வேர்ஸ், எவ்ரிடே வேர் அந்த மாதிரி தான். பட் இன் ஜென்ரல் என்னன்னா, ஒருத்தர் போட்டிருக்காங்கன்றதுனால நமக்கும் அது சூட் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளவுஸ் நமக்கு சூட் ஆகுமா, இந்த ப்ளவுஸ் போட்டால் நம்ம கம்ஃபர்டபுளாக கேரி பண்ணுவோமா. நம்ம நிறைய தடவை கடையில் பார்த்து வாங்கிடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு அது போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு அது அப்படியே கபர்டில் தூங்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த மாதிரி ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறது. ரீசெண்ட் டைம்ஸில் நயன்தாரா, ட்ரிஷா, இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன் கீர்த்தி சுரேஷ், இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஸ்லிம் ஸ்ட்ராப், தின் ஸ்ட்ராப் இருக்கிற ஸ்லீவ்லெஸ் ப்ளவுசஸ் போடுறாங்க. அதெல்லாம் அவங்க பாடி டைப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி டிரான்ஸ்பரண்ட் சாரீஸ்லாம் கட்டும் போது அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ஒரு நல்ல கிளாஸி லுக் கிடைக்கும். இப்போ வந்து ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களாம் ஸ்லீவ்லெஸ் வந்து அவ்வளோ வியர் பண்ண மாட்டாங்க, ரொம்ப வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்களுக்கு நீங்கள் சஜஷன் கொடுப்பீங்களா ஸ்லீவ்லெஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு? கண்டிப்பாங்க. இப்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் என்னென்னா ஸ்லீவ்லெஸ்னா ஸ்லீவ்லெஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்லீவ்லெஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ தின் ஸ்ட்ராப் ஸ்லீவ்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் தின் பாடி ஃப்ரேம் இருக்குது, அவங்களுக்கு போட்டிங்கன்னா இந்த ஷோல்டர்ஸ் கொஞ்சம் பாயிண்டட் அவுட்டாக தெரியும் வெளியில். ஸோ அப்பர் பாடி கொஞ்சம் வைடாக இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் ப்ளம்பியாக ஒரு ப்ளஸ் சைஸில் இருந்தாங்கன்னா, இந்த நான் இப்போ போட்டிருக்க மாதிரி ஒரு திக் ஸ்ட்ராப் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஆம் ஹோல் கிட்ட டைட்டாக வந்துருமா, இங்கே வந்து பிளஞ்ச் ஆகிறதோ இல்லைனா வந்து அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்காது. தே வில் பி வெரி கம்ஃபர்டபுள்
possible to pull it off. இப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி thick strap sleevelessலயே attached sleeves-ஓட கொடுக்குறோம். ஸோ வாங்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, ஆனால் வெளியில் போகும்போது ஒரு ஹெசிடேஷன் வந்துருச்சுன்னா அந்த ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் ஒர்க் வெல். அது ஒரு வேஸ்ட் ஆன மாதிரி இருக்காது. யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் இட் இன் த ஃபியூச்சர். இப்போ வந்து நம்ம கிட்ட மஸ்ட் இந்த ஒரு 5 பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளவுசஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன பேட்டர்ன்? பேட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா மல்டி கலர்ட் பனாரசி brocades வருது. அதில் ஒரு ப்ளவுஸ் இருந்தால் போதும். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ட் சில்க் சாரீஸோட பேர் பண்ணலாம். ஆர் டசர், சாட்டின் அந்த மாதிரியான சாரீஸ்க்கும் பேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று மல்டி கலர்ட் சீக்வென்ஸ் அந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா பார்ட்டி வேர்ஸ், ஈவினிங் வேர்ஸ்க்குலாம் அந்த சீக்வென்ஸ் ப்ளவுஸ் வந்து ஒரு பார்ட்டி லுக் கொடுக்கும். ஸோ சீக்வென்ஸ்ட் சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ்க்கு அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். காட்டனில் வந்து ஒரு அஜ்ரக் ப்ளவுஸ், ஒரு போட் நெக் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்மல் வேர் மாதிரி ஆஃபீஸ் போகிறதோ இல்லை மீட்டிங்ஸ் போகிறது, இன்டர்வியூஸ் போகிறது, அதுக்கெல்லாம் அந்த ஒரு ப்ளவுஸ் இருந்ததுனாலே நிறைய டிஃப்ரெண்ட் கலர் சாரீஸ்க்கு பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் காமனாக நம்ம கிட்ட இந்த பிளாக், சில்வர் அண்ட் கோல்டு இருந்தால் என்ன சாரீக்கு வேணால் அது சூட்டபிள் ஆகிடும்னு சொல்லுவாங்கல்ல. வார்ம் அண்டர் டோன்ஸ்க்கு கோல்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கூல் அண்டர் டோன்ஸ்க்கு மட்டும்தான் சில்வர் எடுக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் காஷியஸாக பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா பிளாக், கோல்டு, மல்டி கலர்ட் பனாரசி, மல்டி கலர்ட் சீக்வென்ஸ் அண்ட் அஜ்ரக் காட்டன் பிரிண்ட். கலம்காரியும் நல்லா இருக்கும், பட் இட்ஸ் நாட் இன் ட்ரெண்ட். அஜ்ரக் காட்டன் பிளவுசஸ் இருந்ததுன்னா எல்லா சாரீஸும் பேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து காமன் கலர்ஸாக வந்து சொன்னது வந்து பிளாக்கு, சில்வர் அண்ட் வந்து கோல்டு. இதை தாண்டி வேறு என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து சூட்டபிளாக இருக்கும் டெய்லி வேர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம்? எங்கள் கிட்ட பெஸ்ட் செல்லர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மஜந்தா, அந்த ஒரு டார்க் ராணி பிங்கோட கொஞ்சம் டார்க் ஷேட் மஜந்தா, அண்ட் அதுலேயே பர்பிள் சேர்ந்த மாதிரி ஒரு ஷேட் ஃபியூஷியா. ஸோ இந்த 2 கலர்ஸ் தான் பெஸ்ட் செல்லர்ஸ். ஏன்னா இப்போது அந்த ராணி பிங்க், அந்த பிங்க் ஷேட் இல்லாத சாரீஸே இல்லை. அண்ட் அது எல்லார்கிட்டையும் மினிமம் ஒரு 3-4 சாரியாவது இருக்கும். ஸோ அந்த கலர் இஸ் அ டெஃபினட் மஸ்ட். அப்புறம் ஆஃப் ஒயிட் வித் கோல்டன் ஜரியோ சீக்வென்ஸோ இருந்துச்சுன்னா செல்ஃப் கலர்ட் சாரீஸ் எல்லாத்துக்கும். செல்ஃப் கலர்னா பிளெயின் இல்லைங்க. இப்போ ஒரு எனி கலர் பட்டு சாரி, பட் அதில் வந்து கோல்டன் சீக்வென்ஸ் இப்போ நான் போட்டிருக்க மாதிரி வந்ததுன்னா தட் இஸ் அ செல்ஃப் கலர்ட் சாரி. அந்த மாதிரி சாரிக்கெல்லாம் ஆஃப் ஒயிட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இமேஜின் பண்ணால் தெரியாது, பட் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டார்க் க்ரீன், பாட்டில் க்ரீன் ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் மரூன். ஸோ இந்த 4 கலர்ஸ் இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் பேர் பண்ணிடலாம், அப்பார்ட் ஃப்ரம் த நியூட்ரல் கலர்ஸ். ஐ மீன், ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வரது இல்லை. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? ஏன் எல்லாருமே அது பின்னாடி போகிறாங்க? பிகாஸ் ஆஃப் தி செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுனாலயா? செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்ஸும் தான். ப்ளஸ் ஒரு பேஸ்டல் கலர், சாஃப்ட் கலர் அந்த மாதிரி கலர்ஸில் சாரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்சசரைஸ் பண்ணும் போது அது ஒரு கிளாஸி லுக் கொடுக்குங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப மினிமலாக இருக்கணும். அதாவது பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கலாம், ஆனால் ரொம்ப பிஸியான கான்ட்ராஸ்டிங் கலர்ஸில் இல்லாமல், பெரிய பெரிய மோட்டிவ்ஸாக இல்லாமல், செல்ஃபாக மினிமலாக அந்த மாதிரி இருக்கும் போது, அதுவும் பேஸ்டல் கலர்ஸில் இருக்கும் போது இட் வில் கிவ் அ வெரி கிளாஸி லுக் அண்ட் ரொம்ப ஒரு சாஃப்டாக ஒரு எலிகண்ட் லுக் கொடுக்கும். ஸோ அதனால தான் இப்போ பேஸ்டல்ஸ் வந்து ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் பேஸ்டல் கலர்ஸ் வந்து மார்னிங்ஸில் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டார்க் கலர்ஸ், ஜுவல் டோனுன்னு சொல்லுவோம், எமரல் க்ரீன், ரூபி ரெட், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நைட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நைட் ஈவெண்ட்ஸ்க்கு. இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸே வந்து அவங்க கிட்ட நிறைய ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ டக்குன்னு ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா அதை போட்டுட்டு போக முடியாது. பிகாஸ் ஆஃபீஸ் ஜோன் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு ஃபங்க்ஷனா அது வேற ஒரு ஜோன். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிளவுசஸ் வந்து வியர் பண்ணலாம் நம்ம? ஆஃபீஸ்க்கு என்ன கேட்டால் போட் நெக் பிளவுசஸ், இப்போ இந்த விஸ்வாசம் மூவியில் நயன்தாரா மேம் போட்ட மாதிரி போட் நெக் பிளவுசஸ், ஒரு ஹை நெக். போட் நெக்னா உங்களுக்கு இங்கே வரைக்கும் வரும், ஹை நெக்னா நெக்கு காலர் வரைக்கும் கூட வரும். அந்த மாதிரி பிளவுசஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது தவிர்த்து காலர்ட் நெக் பிளவுசஸ் வருது இப்போது. ஸோ போட் நெக், காலர்ட் நெக், ரொம்ப டூ மச் ஆஃப் ஒர்க் ஆர் டூ மச் ஆஃப் கலர்ஸ் இல்லாமல் சட்டில் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரி பிளவுசஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். 3/4 ஸ்லீவ்ஸ் கூட இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுவும் ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இப்போ ரொம்ப கொஞ்சம் பல்கியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த போட் நெக் அண்ட் காலர் நெக்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து இன்னும் ப்ளஸ் சைஸாக காட்டும் இல்லையா? ஸோ அவங்க அல்டர்னேட்டாக வேறு என்ன யூஸ் பண்ணுவாங்க? இப்போ போட் நெக் யூஸ் பண்ணும்போது ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப பல்கியாக தெரியாது, ஏன்னா இங்கே எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்குன்றது வச்சு தான். ஸோ ப்ளஸ் சைஸில் இருக்கவங்க வந்து ஸ்வீட் ஆர்ட் நெக் மாதிரி போகலாங்க. அது வந்து உங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்கின் நிறையா எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஒரு அப்பர் பாடி ரொம்ப பெருசாக தெரியாது, ஓரளவுக்கு ஸ்லிம்மிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்லீவ்ஸுமே கூட ஷார்ட் ஸ்லீவ்ஸ், மெகா ஸ்லீவ்ஸ் மாதிரி போகாமல் ஆர்ம்ஸை கவர் பண்ணி எல்போ ஸ்லீவ்ஸ் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் வந்து ஆர்ம்ஸ்க்கு வராமல் இருக்கும்.
அப்போ அது வந்து ஒரு ஸ்லிம்மிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் வந்து இப்போ நிறைய பேர் பிளவுஸ் வியர் பண்ணும்போது அண்டர்ஆர்ம் கிட்ட வந்து ஒரு லூஸ் வரும், அந்த ஒரு ஃபிட்டிங் இருக்காது, ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி. அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்? ஒவ்வொரு பாடி டைப்பும் ஒவ்வொரு மாதிரிங்க. சில பேருக்கு வந்து பஸ்ட் பெருசா இருக்கும், ஆர்ம்ஸ் சின்னதா இருக்கும். சிலருக்கு ஆர்ம்ஸ் பெருசா இருக்கும், பஸ்ட் சின்னதா இருக்கும். சிலருக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப வைடா இருக்கும், அந்த மாதிரி. ஸோ ஒரு 2-3 ட்ரை பண்ணா அது ஃபிட்டிங் என்னன்னு பார்த்து அதுல எந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன். ஸோ சும்மா ஒரு ஸ்டிச் போட்டா மட்டும் ஆல்ட்ரேஷன் கிடையாது. சம்டைம்ஸ் அதுல ஒரு டயக்னல் ஸ்டிச் போட்டா இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு வந்து வாட் வி யூஸ்வலி டூ, ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ அது ஒரு டயக்னல் ஸ்டிச் மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அது பண்ணி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இங்கே சைடில் வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காது. பட் அட் த சேம் டைம் இந்த ஆர்ம் ஹோல் வந்து பாப் அவுட் ஆயிருக்காது. அது நம்ம உள்ளே வந்து அது பர்டிகுலர் ஸ்டிச் அது பண்ணால் அது ரொம்ப ஈஸி தான். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கரண்ட்ல நம்ம மக்கள் வந்து இந்த பிளவுஸ் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான பிளவுசஸ்? ஸோ இந்த பிளவுஸ் தான் இப்போ கரண்ட்லி ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங். ஏன்னா இது நயன்தாரா மேமோட ஃபேவரட் வார்ட்ரோப் சாய்ஸ். இது வந்து நம்ம கிட்ட மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கு. திஸ் பர்டிகுலர் ஒன் இஸ் பனாரசி மெட்டீரியல். பட் இதுலயே சாலிட் கலர்ஸ், மெட்டாலிக் கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது. இது வந்து சர்ப்ரைசிங்லி ப்ளஸ் சைஸ்ல தான் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. 40, 42 அந்த சைஸஸ்ல நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது ஐ திங்க் இப்போ ஆர்கான்சா சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இந்த பிளவுஸ் போட்டால் அது உங்களுக்கு ரொம்ப ஆடா தெரியாது. ஸோ அதனால இந்த பிளவுஸ் இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங் எங்ககிட்ட. ப்ரோகேட் பனாரசி பிளவுஸ் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளாக் அண்ட் இதில் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. ரெட், பிங்க், மஸ்டர்ட் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. இந்த மெட்டீரியல் இஸ் சச் தட் நீங்க இதை வந்து ஒரு சில்க் சாரியோடையும் செல்ஃப் கலர்ட் சில்க் சாரியோடையும் பேர் பண்ணலாம். சாட்டன் சாரீஸ், ஷிஃபான் சாரீஸ், இப்போ மல்டி ஷூ ஒன்று ரொம்ப பாப்புலராக இருக்கு. எல்லாரும் அந்த மல்டி ஷூ சாரீஸ் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு கூட இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு அட்டாச் ஸ்லீவ்ஸ் வருது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திக் ஸ்ட்ராப்ஸ் போனீங்கன்னா ப்ளஸ் சைஸ்க்கும் நல்லா இருக்கும்னு. ஸோ ப்ளஸ் சைஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்லிம்மாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு ஸ்லீவ்லெஸ் பிடிக்காதுன்னு சொன்னால் அவங்க ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி வித் ஸ்லீவ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிளவுஸ் போதும் எல்லா சாரீஸும் பேர் பண்றதுக்கு. அதே மாதிரி வேற என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகும்னு சொல்லலாம் நம்ம? காப்பர் இஸ் டெஃபினெட்லி காப்பர் கண்டிப்பா ஒரு நியூட்ரல் டோன். அது வந்து நீங்க கூல் அண்டர் டோன், வார்ம் அண்டர் டோன், மீடியம், டார்க் எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்குமே காப்பர் ரொம்ப நல்லா எடுக்கும். அகெயின் நீங்க வந்து அந்த சாரியில வந்து கோல்டோ சில்வரோ கான்ஃப்ளிக்டிங்கா இல்லாத மாதிரி பார்த்து காப்பர் கலர் சாரி பிளவுசஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா அது இன்னொரு நியூட்ரல் கலர். பிங்க் நான் சொன்ன மாதிரி ராணி பிங்க் இல்லைன்னா மஜந்தா, டார்க் மஜந்தா கலர்ஸ் போனீங்கன்னா தட் இஸ் அகெயின் வெரி நியூட்ரல். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்ககிட்ட இருக்கிற பிளவுசஸ்லாம் பார்த்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, யூனிக்கா இருக்கு. அது பார்க்கும்போதே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்குமே அது மாதிரி தான் தோணும், நம்மளோட பார்க்குறவங்களுக்கும் தோணும். பட் ஆனால் இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 299 இருந்து இருக்குங்க ஸ்ட்ரெச்சபிள் பிளவுசஸ். அதில் வந்து நான் அந்த லைக்ரா இல்லாத மாதிரி நான் பார்த்துப்பேன். ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்கின்க்கு வந்து ஸ்வெட் அப்சார்ப் பண்ணாது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் காட்டன் பிளவுசஸ் 299 நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்கு. நான் லைனிங் மேக்ஸிமம் இப்போதைக்கு மேக்ஸிமமே 25 தான். ஸோ சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி ரெடிமேட் பிளவுசஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்ததில்லை. பட் நீங்கள் நார்த்தில் இருக்கிற ப்ரைஸஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா வி ஆர் க்ளோஸ் டு ஹாஃப் த ப்ரைஸ். அந்த அளவுக்கு தான் நம்ம ப்ரைஸிங் இருக்குது. ஸோ மேக்ஸிமமே 25 தான். ஸோ இப்போ நம்ம வந்து பிளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி சாரீ பேர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ஹெக்டிக்கான விஷயமே வந்து இந்த ஜுவல்லு. இதுக்கு என்ன ஜுவல் வந்து பேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ உங்களோட சஜஷன்? ஸோ என்னன்னா ஹை நெக், க்ளோஸ் நெக் அந்த மாதிரி பிளவுசஸ்க்கு முன்னாடி வரைக்கும் யூஸ்வலாக நெக்லஸே போட மாட்டாங்க. ஏன்னா தெரியவே தெரியாது, ஸ்கின் எக்ஸ்போஜரே இருக்காதுன்னு. பட் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல நான் பார்த்தது ஜோதிகா மேமா இருக்கட்டும், நயன்தாரா மேமா இருக்கட்டும், அந்த மாதிரி க்ளோஸ் நெக் பிளவுசஸ் போட்டு ரொம்ப ஹெவி ஜுவல்லரியோட பேர் பண்றாங்க. இப்போ இதுவே காட்டன் சாரின்னு வைங்களேன், ஒரு லாங் செயின், ஒரு சிந்தட்டிக் சாரிக்கு வந்து ஹெவி நெக்லஸ், இதுவே வந்து ஒரு சில்க் சாரிக்கு பெரிய ஆரம், அந்த மாதிரி பேர் பண்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் இப்போ ரீசெண்டா நான் நிறைய அந்த ட்ரெண்ட் வந்து நான் செலிபிரிட்டிஸ் கிட்ட அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் முன்னாடியே ஓடிட்டு இருக்காங்கல்ல, ஆரி ஒர்க் பதிலா இந்த மாதிரியான பிளவுசஸ் கூட நீங்க பேர் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா உங்களோட மேரேஜ்க்கு கூட நீங்க இப்படி ப்ரிஃபர் பண்ணலாம்னா அது என்ன மாதிரியான பிளவுசஸ்? ஆரி ஒர்க்குக்கு நான் அகெயின்ஸ்ட் கிடையாது. பட் நான் வந்து ஜென்ரலி ரொம்ப மினிமல் ஃபேஷன் தான் ப்ரிஃபர் பண்ற ஒரு ஆள். ஸோ என்கிட்ட வந்து இந்த ரொம்ப ஆரி ஒர்க், மக்கம் ஒர்க் அந்த மாதிரி பிளவுசஸ்லாம் ரொம்ப இல்லை. இப்போ நான் ரீசெண்டாக அப்சர்வ் பண்ணுற ட்ரெண்ட் என்னன்னா, நிறைய பேர் ஆரி ஒர்க்கா அது வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. மேபி அவங்க நிறைய வச்சிருக்கலாம், அதனால அது ரொம்ப வெர்சடைல் இல்லை, அது நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போட முடியாது அப்படின்றதுனால கூட இருக்கலாம். தட் ஆரி ஒர்க் இல்லாமல் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்குறவங்க இருக்காங்க. நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி வந்து பனாரசி பிளவுசஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு கிராண்டான லுக்கு கொடுக்குது, ஆனால் ரொம்ப பாப் அவுட் ஆகாம ஒரு சட்டில்
ஆனால் ஒரு கிளாஸி ஒரு ராயல் லுக் கிடைக்கும் அப்படின்னா அது பனாரசி பிளவுசஸ் ஆரி ஒர்க்குக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இந்த என்ன ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தீங்க அண்ட் இன்ஃப்ளூயன்சராக எப்போ மாறினீங்க? ஆக்சுவலி வந்து நாங்கள் அப்ராடில் இருந்தோம், அப்புறம் மூவ் ஆகிட்டோம், இந்தியாவில் வந்து செட்டில் ஆகலான்னு மூவ் ஆகிட்டோம். ஆனால் ஒரு டைலமா இருந்தது, ஏன்னா யூஸ்வலாக அப்ராட்லேருந்து வந்தவங்க கொஞ்ச நாளே திருப்பி போய்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை நம்ம திருப்பி போயிட்டோம்னா அங்கே என்ன கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்போது ரெடிமேட் ப்ளவுசஸ்க்கு அங்கே வந்து நிறைய விற்கிறது கிடையாது, டெய்லர்ஸும் ரொம்ப கிடையாது. ஸோ யாருக்காவது இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நமக்கு 3-4 டெய்லர் இருப்பாங்க, அங்கே வந்து டெய்லர்ஸ் கிடையாது நாங்கள் இருந்த இடம், எஸ்பெஷலி அந்த மாதிரி. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ரெடிமேட் ப்ளவுசஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா டெய்லர்ஸ் தேடி அலைய வேணாம். நம்ம இப்போ ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ளவுஸ் வந்து ஒரு சைஸில் இருக்கும், நம்ம ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த பிளவுஸை போடுறதுக்கு ஒரு ஒகேஷன் வரும்போது நம்ம வேற சைஸ்ல இருப்போம். ஸோ அது பத்தாது. அப்போ இமீடியட்டா வாங்கணும்னு நினைப்பாங்க. அங்கிருந்து வர காஸ்ட் வந்து ஷிப்பிங் காஸ்டே பிளவுஸை விட டபுள் அமௌண்ட் இருக்கும். ஸோ நம்ம இதை எடுத்துட்டு போய் அங்கே விற்கலான்ற ஐடியால தான் ஆரம்பிச்சது. அப்புறம் நாங்கள் போல இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். அதனால எனக்கு வந்து அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணவும் இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 70% என்னோட கிளையண்டல் வந்து அப்ராட் தான், ஃபாரின் கஸ்டமர்ஸ் தான். அண்ட் மோஸ்ட்லி பல்கில் வாங்கிடுறாங்க. இப்போ நான் சொன்ன அந்த பேட்டர்ன்ஸோ கலர்ஸோ அது என்கிட்டயே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டு பேக் ஆஃப் 10 பேக் ஆஃப் 5 அந்த மாதிரி நாங்கள் வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அகைன் அப்ராட் வரைக்குமே நம்மளோட மதுரை. ஆமாம் அதுவும் நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நான் அப்ராடுக்கு நினச்சேன், பட் லோக்கல் ஆடியன்ஸஸ் கிட்டேயுமே ரொம்ப நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுறது வந்து எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சாரீ ட்ரேப் பண்ணாலுமே ஷேப்லெஸ்ஸாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப் வேர்ஸ் அண்ட் வந்து காட்டன் ஸ்கர்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எது வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் அப்ராட்லேருந்து வந்திருந்தேன்னு. அப்போதான் இந்த ஷேப் வேரோட ஹைப் போயிட்டு இருந்தது. ஸோ நானும் ஆசைப்பட்டு ஒரு 2-3 கலர் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போடுறப்போ நான் எங்களோட ஓன் சாரி எங்கள் ப்ளவுஸ் நான் போட்டுட்டு போவேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபிட் எப்படி இருக்கு, ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு. அப்போ நான் ஷேப் வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எப்படின்னா, நம்ம ஃபுல் டே மார்னிங்லேருந்து ஈவினிங் ஆல்மோஸ்ட் நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்டால்ஸில் இருப்போம். அந்த வெயிலில் வந்து அது அப்படியே வேர்த்து ஊற்றும். அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது ஷேப் வேர் எனக்கு. அப்புறம் நான் ரெகுலர் இன்ஸ்கர்ட்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு இன்ஸ்கர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஷேப் வேர் மாதிரி மேலே டைட்டாக வரும், கீழே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வைடாக வரும். சைடில் வந்து கன்சீல் பண்ணுவாங்க, ஒரு ஹோல் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் டைப் பண்ண உடனே. இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் டைப் பண்ணுறீங்க, இப்போ நிறைய மேல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கே வேர் பண்ணுறீங்கன்னா கூட இது ஒரு நீட் ஃபினிஷ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டிகோட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, காட்டன் இன்ஸ்கர்ட்ஸ்க்கு வந்து அப்சார்ப்ஷன் ரொம்ப பெட்டருங்க. ஷேப் வேரில் வந்து அது கிடையாது, ஏன்னா அதில் லைக்ரா பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது அப்சார்பே பண்ணாது. ஸோ காட்டன் இன்ஸ்கர்ட்ஸ் ஆர் டெஃபினெட்லி, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் காட்டன் இன்ஸ்கர்ட்ஸ் ப்ரிஃபரபிள். ஷேப் வேரோ இல்லை காட்டன் பெட்டிகோட்டோ, சாரி வந்து எவ்வளோ ஃபிட்டடாக அழகாக இருக்குன்றது நம்ம கட்டுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் சாரியில் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, பேடட் ப்ளவுஸ் போட சில பேருக்குலாம் ஃபிட்டாக கரெக்டாக இருக்குது, ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? அது எப்படி தான் நம்ம வந்து கரெக்டாக பேடட் ப்ளவுஸில் யார் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? பேடட் ப்ளவுஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் சாகியாக இருக்குது, நம்ம ரைட் இன்னர் வேர் பண்ணலனா அது வந்து ஒரு ஓவரால் அவுட்லுக் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ பேடட் ப்ளவுஸஸ் வந்து உங்களுக்கு அதை கவர் பண்ணிடும். நீங்கள் என்னென்னா, அகெயின் நீங்கள் எந்த மாதிரி ப்ளவுஸ் வாங்குறீங்க, என்ன மாதிரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றதுலையும் இட் வில் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா சில பேட்ஸ் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் ஃபர்ம்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஹோல்டே இருக்காது. இன்னர் வேர் மாதிரி தான் பேடடும், அந்த பேடோட குவாலிட்டி பொறுத்து தான் அந்த ப்ளவுஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது இருக்குது. இன்னொன்று, ஒரு பேட் தான் எல்லா பிளவுசஸ்லயும் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க சவுகார்பேட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெடிமேட் பிளவுசஸ் ஷாப் இருக்கும். அங்க போய் ஒரு பேடட் பிளவுசஸ் வாங்குனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிளவுஸ்ல ஒரு சைஸ் தான் இருக்கும், அவங்க ஒரு பேட் தான் வச்சிருப்பாங்க. இப்போ அதை வந்து ஒரு ஸ்லிம் விமன் போடும்போது அது ரொம்ப பெருசா இருக்கும், கொஞ்சம் பிளஸ் சைஸ்ல இருக்கவங்க போடும்போது அது பல்ஜ் ஆகும். நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குன்றதுனால டிஃப்ரெண்ட் சைஸ் பிளவுசஸ்க்கு டிஃப்ரெண்ட் சைஸ் பேட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அது கண்டெயின் ஆயிடும். ப்ளஸ் சைஸுக்கு வந்து நான் பேடட் போகிறது தான் பெஸ்ட். இந்த பேட் ஒரு வேலை உங்களுக்கு வாங்கிட்டு பிடிக்கலனா கூட அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க, அது ஒரு 5 minutes வேலை தான். ஸோ நீங்கள் பேட்ஸ் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ளவுஸஸ்க்கு பிளெயின் சாரீஸ் போடுறது தான் பெட்டர். அப்போ தான் அழகாக பேலன்ஸ் பண்ணும். ஸோ எனி பிளெயின் சாரீ நீங்கள் ஒரு பார்ட்டி வேறு அளவுக்கு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுசஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுவும் அதே தான், இது ரா சில்கில் ஒரு ப்ளவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஸ்டல் ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு டார்க் கலர் சாரீஸ் விட பேஸ்டல் ஷேட்ஸில்
பிளெயின் ஒரு மினிமல் ஒர்க் ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கிற சாரீஸ் எல்லாம் பேர் பண்ணீங்கன்னா இதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதுதான் ஒரு கம்ஃபர்டான ஒரு பிளிஸ்ஸா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு மெயினே. சாரீ கட்டுறோம், ஐயோ சாரியா அப்படின்லாம் இருக்கும். ஸோ எஸ், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க. அண்ட் இதே மாதிரி உங்களோட பேஜை வந்து இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக்குங்க. ஃபியூச்சர்ல அகைன் உங்களோட பிளேஸ்க்கு வந்து நாங்கள் உங்களை இன்டர்வியூ பண்றோம். தேங்க்யூ. கண்டிப்பா, ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.